காலையில் எழுந்ததும் முதலில் நாம் எதை பார்க்கிறோமோ அதை பொறுத்தே அன்றைய நாள் அமையும் என்பார்கள். அதன் பிரதிபலிப்பு அன்றைய நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் காலையில் எழும்பொழுதே நேர்மறை ஆற்றல் கொண்ட விஷயங்களை காண வேண்டும். காலையில் அவசரமாக பதற்றத்துடன் கண் விழிக்க கூடாது. இதனால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து செய்யும் காரியங்களிலும் தடைகள் ஏற்படும். வாழ்வில் இருக்கும் சில விஷயங்களுக்கு தீர்வு காண்பதற்கும் காலையில் நாம் எழுந்ததும் முதலில் பார்க்கும் பொருட்களில் இருந்து கிடைக்கும் நேர்மறை ஆற்றல்கள் உதவுவதாக சொல்லப்படுகிறது. சில பொருட்களுக்கு சில குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல் உள்ளது என்பதால் நம்முடைய பிரச்சனைகள் எதுவோ அதை தீர்க்கும் தன்மை கொண்ட பொருளை காலையில் எழுந்ததும் பார்ப்பது சிறப்பானது. உள்ளங்கை உள்ளங்கையில் மகாலட்சுமி குடியிருப்பதாகவும் பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி தேவி ஆகிய மூவரும் வாசம் செய்வதாகவும் ஐதீகம். இதனால் காலையில் எழுந்ததும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு உள்ளங்கையை பார்க்க வேண்டும். இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைத்து அன்றைய நாள் முழுவதும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். சுவாமி படங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் ஆகியன ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒற்றுமையாக இருக்க நினைத்தாலும் முடியாத நிலை இருந்தால் காலையில் எழுந்ததும் சிவன், பைரவர், நரசிம்மர், மகாகாளி, குலதெய்வம் ஆகியோர்களின் படங்களை பார்த்துவிட்டு அன்றைய நாளை துவங்கினால் வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். பூரண கும்பம் காலையில் எழுந்ததும் பூரண கும்ப கலசத்தை பார்த்தால் அன்றைய நாள் நிறைவானதாக அமையும். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றியும் மன நிறைவும் கிடைக்கும். இன்டர்வியூ போன்ற முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது காலையில் எழுந்ததும் பூரண கும்பத்தை காண்பதால் வெற்றி கிடைக்கும். மஞ்சள் குங்குமம் மங்களகரமான காரியங்கள் தொடர்பாக செல்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான பேச்சுவார்த்தையை துவங்க உள்ளதாக இருந்தாலும் சரி, அன்றைய நாளில் காலை எழுந்ததும் மஞ்சள் குங்குமத்தை பார்த்துவிட்டு சென்றால் அந்த காரியம் மங்களகரமாக நிறைவேறும். தடைகள் எதுவும் ஏற்படாது. கண்ணாடி காலையில் எழுந்ததும் கண்ணாடியை காண்பது அந்த நாளை துவங்கினால் எதிரிகளால் ஏற்படும் சூழ்ச்சிகள் எதுவும் உங்களை பாதிக்காது. கண் திருஷ்டியால் ஏற்படும் தடைகளும் நீங்கிவிடும். தீபம் பல நாட்களாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என நினைப்பவர்கள் காலையில் எழுந்ததும் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை பார்ப்பது நல்லது. இதனால் நீங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் விரைவில் முடிவுக்கு வரும். திருநீறு மனதில் ஏற்படும் குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இறுக்கமான மனநிலை, மன அழுத்தம், தீராத மன உளைச்சல் இருந்தால் அந்த சமயத்தில் காலையில் எழுந்ததும் திருநீற்றை பார்ப்பது மிகவும் நன்மையை தரும். மன தைரியமும் அதிகரிக்கும். யானை காலையில் எழுந்ததும் யானையின் படத்தை பார்த்துவிட்டு எழுந்தால் தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற நிலை ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோல காலையில எழுந்ததும் பார்க்கக்கூடிய 8 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.